மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த கொண்டாட்ட மனநிலையை மாணவர்கள் மத்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. இது பற்றி நம்முடைய கருத்து தெரிவிப்பதற்காக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக மற்ற கோரிக்கைகளும் முன் வச்சிருக்கிறாங்க. அது நிறைவேற்றப்படுமா? உங்களுடைய பார்வை. வணக்கம். அதாவது இந்த நீட்டுக்கு முன்னாலேயே 2015 ஏஐபிஎம்டி ப்ளூடூத் வெஸ்ட் ஸ்கேண்டல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு 2016 நீட்ல பேஸ் 2ல இன்டர்ஸ்டேட் லீக் நடந்துச்சு. அப்புறம் 2021 இதே மாதிரி ராஜஸ்தான்ல லீக் அலிகேஷன் நடந்துச்சு. அதே போல 2024 நடந்துச்சு, 2026 நடந்தது. ஆனால் இது எதை காட்டுது? இப்ப லாஸ்டா நடந்தது இப்ப 2026 இந்த நாசிக் சிக்கார் கேஸ், அப்புறம் ரீநீட் வச்சாங்க. இதை மாணவர்களுடைய போராட்டம் என்பது 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியது. இதுவரைக்கும் இந்த மாதிரி அந்த நீட்டுக்காக இறந்தவர்கள்ல அந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் தர வேண்டும். இதுல கலந்து கொண்ட மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அதே போல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுல 2 கோரிக்கையை ஏற்கனவே ஏற்க அரசு தயாராக இருப்பதாக செய்திகள் வந்தது. அதற்கு பின்னர் இப்போ அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டதாக சொன்ன செய்தி தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது என்பது மற்ற மாநிலங்களுக்கு எப்படியோ தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மிகவும் கொண்டாடத்தக்க, நீட் விவகாரத்திற்கும் சரி, தமிழ் மக்களுக்கு எதிரானவர் தர்மேந்திர பிரதான் என்பதற்கும் சரி, இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். மிச்ச 2 விஷயம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவாங்களா என்பது கேள்விக்குறி. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், இது உள்ளபடியே யாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, தமிழுக்கும், தமிழ் சமூகத்துக்கும், தமிழ் மண்ணினுடைய நீட் எதிர்ப்பு குணத்திற்கும் கிடைத்த வெற்றி. ஏன்னா அவர்கள் கூட தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை எதுக்காக கோர்றாங்க அப்படின்னு சொன்னா, நீட் லீக் நடந்திருக்குது, அதுக்கு அவர் தார்மீக பொறுப்பு எடுத்து நடக்கணும். ஆனா லீக் தொடர்ந்து சொன்ன மாதிரி 2015 நீட்டுக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சு 2016 நீட் ஆரம்பிக்கும் பொழுதுல இருந்தே லீக் 21, 24, 26 இப்படி எல்லாத்துலயுமே இருந்தது. ஆனால் 2013 உச்சநீதிமன்றத்தால் நீட் ஸ்ட்ரைக் டவுன் செய்யப்பட்ட போது அதிலே ஒரு பார்ட்டிசிபென்டாக ஒன் ஆஃப் தி பெட்டிஷனராக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போதே 2010 இதற்கு எதிராக ஆகஸ்ட் 2010 அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களிடத்திலுமே குலாம் நபி ஆசாதுக்குமே இது சம்பந்தமாக ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுத்து, இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவே நீட்டை ஏற்றுக்கொண்ட போது ஒரே ஒரு மாநிலம், ஒரே ஒரு தலைவர் அதை எதிர்த்தார் என்றால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். அந்த நீட்டை எதிர்த்தார், அதற்காக சட்ட போராட்டத்திலே இருந்தார். அந்த சட்ட போராட்டத்தின் வழியாக 2013 நீட்டை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லார்ஜர் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல 2016 அது மீண்டும் அலோவாகி வந்தது. அப்படிங்கிறப்ப அதற்கு பிறகு 2021 நம்முடைய கழக தலைவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பல்வேறு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம், நீட்டுக்கு எதிரான கையெழுத்து நிகழ்வுகள், அதே போல நீட்டுக்கு எதிரான சட்டப்பூர்வமாக சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றுதல், அதை ஆளுநருக்கு அனுப்புதல், அது ஜனாதிபதி வரைக்கும் செல்லுதல், அதற்காக உச்சநீதிமன்றத்தை அணுகுதல், கையெழுத்து இயக்கம் நடத்துதல், போராட்டங்களை நடத்துதல், உண்ணாவிரதங்களை நடத்துதல் என்று பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி இந்தியாவிற்கே நீட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாடு எப்படி கொடுத்துச்சுன்னா, இப்ப வரைக்கும் தலைவர் கடைசியா கொடுத்திருக்கிற அந்த ஆங்கில அறிக்கை வரைக்கும் அதுல தெளிவா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கம்ப்ளீட் பேன் தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும்னு. ஓகே, தமிழ்நாடு கேட்ட அந்த கம்ப்ளீட் பேன்ல ஒரு முதல் படியாக இவருடைய ராஜினாமா.